ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், சசிகலா நடராஜன் ஜெயலலிதாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பாலிய வயதிலிருந்தே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். நாளடைவில் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மனக்கசப்பு மற்றும் பதவி போட்டி காரணமாக சசிகலாவோட உறவினர் ஒருத்தரை கைது செய்ய சொன்னதையும் நாளடைவில் அவரை விடுதலை செய்ய சொன்னதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கடைசி காலத்தில் ஜெயலலிதா சசிகலாவின் கைப்பிடிக்குள் தான் இருந்தார் அப்படின்னு ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம், அப்பல்லோ மருத்துவமனையில் சசிகலா ஜெயலலிதாவை யாரையுமே சந்திக்க விடலை. இதுதான் உண்மை. அவங்க விஐபியாக இருந்தாலும் சரி, தொண்டராக இருந்தாலும் சரி. அதனால ஜெயலலிதாவோட இறப்பிற்கு பிறகு தொண்டர்களும் கட்சிக்காரர்களும் பெரும் கொதிப்பில் ஆளாகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சசிகலாவை கைது செய்ய வேண்டும், உரிய விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு சைடு போய்கிட்டு இருக்கிற இன்னொரு சைடு சசிகலா பொதுச் செயலாளர் ஆகணும் அப்படின்னு ஒரு வதந்தி வேற பரவிக்கிட்டு இருக்கு. இதனால ஆங்காங்கே சண்டைகளும் சச்சரவுகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம், சசிகலா கைதாவாரா, உரிய விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரா என்று.